நேத்து நம்ம போட்ட வீடியோ வந்து யாரு கேட்டுச்சோ இல்லையோ மஞ்சப்பொடி மாமாவுக்கு சிறப்பா கேட்டிருக்கு. வீடியோ மேல வீடியோ போட்டு கதறிக்கிட்டே இருக்க. அப்படி இனி அடுத்த 100 நாளைக்கு நீ கதறிக்கிட்டே தான் ராஜா இருக்க போற. நீயும் சரி உங்க கட்சி தலைவனும் சரி. உங்களை பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு பாக்குறேன். பட் நீங்களா வந்து தலையை கொடுக்குறீங்க. நாங்க என்ன பண்றது ஒன்னும் புரியல. சரி, ஓகே, கைசரைகளை கைச்சி கட்டுவோம். பல வன்ம கேள்விகளோடு காத்து கொண்டிருக்கிறார் நம் நிருபர். கேளுங்க வன்ம கிடங்கு கேள்விகளை. திமுக வந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆமா, இது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்கலாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்க அதே வார்த்தை. இப்போ தாவேகா கிட்ட சொந்தமா எந்த ஒரு சித்தாந்தமுமே இல்லையா? அது ஏன் இப்போ நீங்க ஏடிஎம்கேவோட பி டீமா மாறிட்டீங்களா? கடவுளை மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து ஒரு கடவுளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க கடவுள்னு தானே சொல்றீங்க. வேற என்ன பேர் வச்சு சொல்றீங்களா? சாத்தானு தானே சொல்றீங்க. நல்லதுன்னா ஒரு கெட்டது. நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி பூ ஒரு பக்கம் இருக்கும், தலைன்னு ஒரு பக்கம் இருக்கும். ஏன் பூதம்னு சொல்லலாமே? பூதம் எல்லாம் ஒண்ணுதானே, மீனிங் ஒண்ணுதானங்க. நீங்க தமிழ்ல சொல்றீங்க, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் விளக்கம். நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்ல போறோம். ஏன் நாத்தடிக்கிற பக்கம் போகும்போது ஏன் மூக்க முடுறீங்க? ஐயோ நாத்தடிக்குதுப்பா சொல்லிட்டு போறீங்கல்ல. ஒரு நல்ல மனம் வீசும் போது நீங்க என்ன சொல்றீங்க? ஆஹா என்ன அருமையான மனம் வீசுன்னு சொல்றீங்களா? அது எந்த காலத்துல இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு 25-30 வருஷம் கழிச்சு பிறக்க போற குழந்தையா நல்லதை நல்லதுன்னு தான் சொல்லும், கெட்டதை கெட்டதுன்னு தான் சொல்லும். அந்த மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் பேசினதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா பேசினதா இருந்தாலும் சரி, தீய சக்தின்னு தான் சொல்ல முடியும். அதனால தலைவர் பேசல எந்த தவறும் கிடையாது. பிஜேபி ஒரு பி டீம் என்ற ஒரு பிரபகண்டாவை இவங்க இன்னைக்கு நேத்து ஆரம்பிக்கல. பல கட்சிகளுக்கு, பல நடிகர்களுக்கு, பல அவங்க கூட்டணியில் இருக்க கட்சியில் இருக்கவங்களுக்கே பல பேருக்கு இந்த பிஜேபி பி டீம் என்ற முத்திரையை வந்து திமுக இன்னைக்கு தொடர்ந்து குத்திக்கிட்டே இருந்தது. அவங்க பக்கம் போயிட்டா அவங்க புனிதர்கள் ஆக்கப்படுவாங்க. அதாவது நம்ம நண்பர் சொல்லுவாரு, நம்ம கட்சியோட செய்தி தொடர்பாளர் ரமேஷ் என்ன சொல்லுவா அப்படின்னா, எதிர்கட்சியா இருக்கும்போது செந்தில் பாலாஜி வந்து ஊழல்வாதி. திமுக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. அந்த வாஷிங் மிஷின்ல வந்து தூக்கி போட்டு துவைச்சு காய போட்டோம்னா அவங்க வந்து புனிதர்கள் ஆக்கப்படுவாங்க. அந்த மாதிரி திமுக வாஷிங் மிஷின்ல போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவன் நல்லவன், இதே எதிர்கட்சியில இருந்தா அவன் கெட்டவன். இது பிஜேபியோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால பிஜேபி என்ற பி டீம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எடுபடாது. புதுசா வேற ஏதாவது யோசிங்கடா தீய சக்திகள்.